கருவாடுடா வாழு மீன் காலுடா பாருடா. She need a fire, your burning desire. Fall in love with her and then she call you a liar. A fire, hot days, hot breaks, hot days, black days, black days, black days. Hey, Sadonia, Besama, Korea. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பெட்ரோல் வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்னா ஏசி கம்ப்ளைண்ட் தான். என்னன்னு சொன்னாங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் தான் போயிட்டு வந்திருக்கு. அங்கே செக் பண்ணதில் கம்ப்ரஸர் போயிடுச்சு. அண்ட் சேம் டைம் வந்து லீக்கேஜ் இருக்கனால வந்து யூனிட்டை மாற்றணும் அப்படி சொல்லிட்டு ஒரு 50 to 60,000 வரைக்கும் எஸ்டிமேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வந்து யூடியூப் சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ ரேண்டமாக வந்திருக்கு. அதை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணாங்க. ஒரு 2 weeks முன்னாடி வர சொன்னேன். அன்றைக்கி மேபி வரல. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயாக விட்டேன். ஒரு 2 days முன்னாடி சனிக்கிழமை வந்து கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்க. நான் வரவான்னு கேட்டாங்க. சரி நீங்கள் வாங்க சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல வந்து கம்ப்ரஸர் நாய்ஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் சுத்தமாக ப்ரெஷர் இல்லை. அண்ட் இப்போ வந்து மீட்டர் மாட்டி ஒரு 2 days ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, நான் வந்து கரெக்டாக சனிக்கிழமை பண்ணேன். ஸோ 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா ப்ரெஷர் வந்து ஒரு 50% கிட்ட வந்துருச்சு. ஸோ மைண்ட் லீக்கேஜும் இருக்குது அண்ட் கம்ப்ரஸர் நாய்ஸும் இருக்குது. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏசி ஆன் பண்ணால் ஸோ இந்த நாய்ஸ் ரீசனால தான் நம்ம வந்து கண்டென்சரையும் மாற்றுறோம் அண்ட் கம்ப்ரஸரும் மாற்றுறோம். ஸோ பம்பிங்லாம் இருக்குது, பட் நாய்ஸ் ஹெவியாக இருக்குது. போய் சுற்றில் கம்ப்ரஸர் போயிடும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் ஆயில், எக்ஸ்பென்ஷன் வால்வுன்னு சொல்லிட்டு ஏசி யூனிட் மொத்தத்தையும் ரீசெட் பண்ணலாம், ஐ மீன் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளியே கண்டென்சரை கழட்டிட்டு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உள்ள கூலிங் ஆயில் கழட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்ப்ரஸர் கழட்டுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். ஏர் ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம் ஏற்றுனது. அதே மாதிரி கண்டென்சர் வந்து பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கேபின் உள்ள வந்து நம்ம கூலிங் ஏர் கழட்ட வேண்டியதான். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து கூலிங் ஏர் கழட்டுறதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிட்டு கீழே ஒரு ட்ரே வரும். அது கழட்டி எடுத்தோன்னா கூலிங் ஏர் அப்படியே வெளியே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா வண்டி உள்ள பிரிச்சுட்டோம். ஸோ அந்த சைடில் பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கூலிங் ஏர் கண்டிஷன். ஸோ ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆகிட்டு வெள்ளை தெரிஞ்சல. ஸோ எல்லாம் மைனர் லீக்கேஜ், அலுமினியம் எத்து போயிட்டு லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கால் நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் வெளியே கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணிட்டு வெளியே கழட்டிட்டு கம்ப்ரஸர் கழட்ட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து நம்ம கண்டென்சர் கழட்டிட்டோம், கம்ப்ரஸர் கழட்டிட்டோம், கூலிங் வால்வுன்னு எல்லாமே கட்டிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ரேட் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாட்ட வேண்டியது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வண்டியில் இருந்த ஸ்பேர்ஸு, கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் ஆயில், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் வால்வு. இது பார்த்தீங்கன்னா புதுசாக பர்ச்சேஸ் பண்ண ஏசியோட புது ப்ராடக்ட்ஸ். ஸோ கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் ஆயில், எக்ஸ்பென்ஷன் வால்வு, அப்புறம் அது போல் ஃபில்ட்ரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரேட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்றுனா நம்ம வண்டியில் மாட்ட வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். ரேட் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏர் அடிச்சிடுவோம். இதுக்கப்புறம் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். இது பிஃபோர், இதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் வாஷ் பண்ண வேண்டியதுதான். வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மாட்ட வேண்டியதுதான். இப்போ கெமிக்கல் அப்ளை பண்ணியாச்சு, வாஷ் பண்ண வேண்டியதுதான். போஸ்ட் சமயத்தில்
பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஏற்றி நிற்க வச்சுட்டோம். ஸோ லீக்கேஜ் எதுவும் ஆகல. இதுக்கப்புறம் வந்து கேஸ் போட வேண்டியது தான், பம்பர் ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். உள்ளே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நம்ம கேஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ கூலிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ கேபின் உள்ள பார்ப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட்டு பெட்ரோல். ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்னா வந்து ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னா கம்ப்ளைண்ட். செக் பண்ணி பார்த்ததில் வந்து கம்ப்ரஸர் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து ப்ரெஷர் ஏற்றினேன். இன்றைக்கி வந்து செக் பண்ணால் ப்ரெஷர் பாதியாக நிற்கிது, லீக்கேஜ். ஸோ கம்ப்ரஸர் நாய்ஸ் வரதுனால வேறு பாசிபிலிட்டியே கிடையாது. ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகும். அது எதுவுமே ரிப்பேர் பண்ணுறதோ வேறு எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. ஒன்ஸ் நாய்ஸ் வந்தால் நாய்ஸ் வந்தது தான், அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ கம்ப்ரஸர் ரீப்ளேஸ் பண்ணுறது டோட்டலி வந்துமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் ஆயில், எக்ஸ்பென்ஷன் வால்வ் அண்ட் ஃபில்டர், ஏசி ஃபில்டர், அது ஃபுல்லாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஏசி டியூப் லைன் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ பழைய ஆயில்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். அந்த யூனிட்டே க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ பழைய ஆயில் அப்படின்றது எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் ஆயில் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புது ஸ்பேர்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸ்பேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸ் டேட்டா வந்து கஸ்டமர்ட்டே வாங்க சொல்லிட்டேன். அவங்களே நேராக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எஸ்டிமேட் சொல்லும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 கிட்ட ஸ்பேர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்னு தான் சொன்னேன். பட் ஆக்சுவலாக கடைக்கு போகும்போது ஒரு 16,550 ரூபா சம்திங் வாட்டவர் அந்த மாதிரி வந்துச்சு. எக்ஸாக்டாக ப்ரைஸ் எனக்கு தெரியல. அது வந்து நான் கஸ்டமர் அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் கடை மட்டும் சொல்லிவிட்டேன், அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. செக் பண்ணதில் பில் மட்டும் செக் பண்ணதில் டோட்டல் ப்ரைஸ் மட்டும் பார்த்தேன். எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்றது நான் கவனிக்கல. ஏன்னா 2 days முன்னாடி நான் பார்த்தது. ஸோ கரெக்டான ப்ரைஸ் தெரியல. டோட்டல் வேல்யூ மட்டும் எனக்கு ஒரு லொகேஷன் வந்துச்சு. லேபர் பொறுத்த வரைக்கும் நான் 5,000 லேபர் போட்டிருந்தேன். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒரு வேலையாக வந்து பெல்ட் மட்டும் மாற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா வண்டியோட பெல்ட் வந்து மேட்ச் ஆகலை. ஒரு மாதிரி நாய்ஸ் வைக்க கீச்சு சவுண்ட் வந்துச்சு. பெல்ட் லூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு புது பெல்ட் மட்டும் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுவும் கஸ்டமர் சைட்டை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதர்வைஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து நம்ம டெலிவரி பண்ணி தான். அண்ட் ஒன் மோர் திங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னன்னா இந்த வண்டியோட இந்த வீடியோ ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேனலோட 100வது வீடியோ. எஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோவில் சேனலை பொறுத்த வரைக்கும் 98 வீடியோஸ் போட்டிருக்கோம். இதோட ஷார்ட்ஸை சேர்த்து 99 அண்டு ஃபுல் வீடியோ இந்த வீடியோவை சேர்த்து 100வது வீடியோ. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி மாதிரி தான். எஸ், யூடியூப்பில் 100 வீடியோ அப்கமிங் ஒரு 9 monthல இவ்வளோ தூரம் போகிறதுன்றது பெரிய ரேர். நான் சும்மா பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஏதோ கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அண்டு இப்போ இந்த கரண்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிற டைமில் வந்து யூடியூப்பில் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சும்மா பார்க்கலாம். 1 second. லோட் ஆகுது. ஸோ கரெக்டாக 429 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 98 வீடியோஸ் இது வரைக்கும். இந்த வீடியோக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது 430 இருக்கலாம், 45 இருக்கலாம், 50 இருக்கலாம், ஏன் 500 கூட இருக்கலாம். மேபி 1K, 2K, 5K ஃபியூச்சரில் மேபி ஒரு 1 years லேட்டர் அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். மேபி நடக்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு ஜென்ரலாக இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா வீடியோஸ் பார்க்குற உங்ககிட்ட நான் சொல்ல எனக்கு என்னென்னா, இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அப்பயே பார்த்துருக்கலாம், அன்றைக்கே பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம், இல்லை 3 வாரம், இல்லை 1 மாதம், 4 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், வாட்டெவர். அது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் எல்லாமே ஃபியூச்சரில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ரெசென்ட்டில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபியூச்சரில் கொஞ்சம் இது போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதான் நடக்கும், அதான் வழக்கம். ஸோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்க, மேபி நீங்கள் 1 week கழிச்சு பார்க்குறீங்கன்னா அன்றைக்கி டேட் என்ன அப்படின்றது, நீங்கள் பார்க்குற டேட் என்ன அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேனல் சார்பாக அந்த ஹார்ட்டும் ப்ளஸ் அந்த லைக்கும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வீடியோ பார்க்குறவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் மோர் சம்திங் என்ன விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த 80% ஆஃப் த பீப்புள்ஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. யூடியூப்போட டேஷ்போர்டில் காட்டிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மேபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாட்டெவர் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வண்டியில் ஷிஃப்ட் ஓல்டு பெட்ரோலாக இருக்குது, ஏசி யூனிட் மாற்றணும்னா கொண்டு வாங்க, நம்ம மாற்றலாம். பட் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான் கைஸ். ஸோ வழக்கமாக சொல்கிறேன், அதே மாதிரி லைக் என்ன சொல்ல, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் எல்லா வீடியோவும் நான் இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் மழையும் பெய்யுது, வெயில் அடிக்குது, இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது. நான் பாட்டு பாடுறேன், என்ன பண்ணுறது. ஸோ மழை காலத்தில் உங்கள் மானம் கப்பலேறம் இருப்பதற்கு, குளிர்காலத்தில் உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்க இந்த ஏசி வேலை செய்யாமல் போயிருந்தாலோ கவலையே வேண்டாம். சென்னை இன்சிமெண்ட் பெஸ்ட்டாக காரி சர்வீஸ் பண்ணி பண்ணுறோம். உங்கள் காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா
கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதில் கூகுள் மேப்லாம் இருக்குது, ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அது வேலை செய்யல இன்வேலிட்னு காட்டினா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதுங்க, தாராளமாக ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணலாம். அது ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணுற இதெல்லாம் வந்து ஸ்டோரிஸ் போடுவேன் அண்ட் அதர்வைஸ் போஸ்ட் போடுவேன். அதில் மாதிரி மேபி அவ்வளோதான். அதில் வந்து பெருசாக யூடியூப்பில் வீடியோஸ் போடாத சில கண்டென்ட்டும் அப்லோட் பண்ணாத விஷயங்களும் ஜென்ரலாக அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி போடுவேன். மேபி அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக ஸ்டோரி போடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதுங்க, தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுதான் கைஸ், இந்த வண்டியோட வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கே நம்ப முடியல, யூடியூப்பில் 100 வீடியோஸ் போட்டுட்டேன். வாவ், வெரி நைஸ் இல்லை? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து ஷிஃப்ட் டீசல் வண்டிக்கு டோட்டல் யூனிட்டும் மாற்றிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நான் கார்டில் கொடுக்குறேன். அண்ட் சேம் டைம் வந்து இந்த வீடியோட இன்ட்லையும் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் அழைச்சி கொடுங்க. டீசல் வண்டிலையும் நாங்கள் ஃபுல் யூனிட் மாற்றிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்களே போய் பாருங்கள். ஸோ அதோட எஸ்டிமேட் கொஞ்சம் மாறும், ஏன்னா ரொம்ப லாங் டைம் பண்ண ஒரு 4 மந்த் பிஃபோர் நினைக்கிறேன். கரெக்டாக 4 மந்த் 3 மந்த் பிஃபோர் அதுக்கு முன்னாடி நான் பண்ணது. இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் ஒரு 2000 3000 அபோவ் ஆயிருக்கும். லேபரில் சொல்ல ஸ்பேர்ஸ் ஒரு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவ்வளோதான். மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்கும்போது 1 year 2 years லேட்டருக்கு அப்புறம் பார்க்கும்போது கூட இந்த எஸ்டிமேட்டுக்கு இந்த வண்டி இவ்வளவு பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ண முடியாது. அது வரைக்கும் இந்த வண்டி இருக்குமா சொல்ல முடியாது. இந்த ஸ்பேர்ஸும் ஒரிஜினலாக கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. லைக் இதில் பல உள்ளடிக்க வெளியீடுகள் நடக்குது. ஸோ அதுதான் கைஸ். ஸோ ஃபைனலி ரெஸ்ட் இன் பீஸ். என்னோட ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.